துளாராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு மாற்றம் பெறுகிறார். அவர் தனது பார்வையால் உங்களுடைய அயன சயன போக விரயஸ்தானம், தனவாக்கு குடும்பஸ்தானம், சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம் இவற்றை பார்த்து அருளி செய்கிறார். ஸோ 12, 2, 4 இந்த ஸ்தானங்களை பார்க்குறார். துளாராசிக்கு 8ஆம் இடத்துக்கு இப்போ உதேச்ச ஒருத்தர் கேட்டிருந்தார், ஒரு போன வாரம் என்னமோ கேட்டிருந்தார், என் பையன் துளாராசி சாமி கல்யாணம் பண்ணலாமா, 8ஆம் இடத்துக்கு குரு போகிறாரே அப்படின்னு. அதுதான் நம்ம ரிஷபத்துக்கும் சரி துலாமுக்கும் சரி குரு பகவான் கொஞ்சம் பலம் குன்றி காணப்பட்டால் அது பெரிய பலம் தெரிஞ்சுக்கணும். அப்போது துளாராசிக்கு சுபகரிய செலவுகள் உண்டாகும். திருமணம், குழந்தை பாக்கியம், புதுசாக ஒரு கல்வியில் சேர்றது, வீடு மண் மனை வாகன யோகம், இந்த மாதிரி சுபகரிய செலவுகள், ஒரு ஆடை வாங்கிறது, ஆபரணம் வாங்கிறது, புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது, இல்லை வேறு ஒரு கம்பெனிக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப நல்லபடியாக நடக்கும். வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரும். இது வரைக்கும் பாஸ்போர்ட் எடுக்காதவங்களாம் தயவுசெய்து பாஸ்போர்ட் எடுத்துருங்க. நிறைய வெளிநாடு போயிட்டு வர வேண்டியிருக்கும், கை நிறைய சம்பாத்தியம் பண்ண வேண்டியது இருக்கும். 3, 6 குடையவர் 8இல் மறையும் போது ராஜயோகம், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே விலகும். இனிமே தாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டே நமக்கு வரப்போகிறது, நடக்க போகிறது. இப்போ பல வகையிலும் இருந்து வந்த இடைஞ்சல்கள் குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே விலகும். மிகவும் பரிபூர்ணமான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. வீடு மண் மனை வாகன யோகங்கள் நமக்கு உண்டாகும். தொழில் சம்பந்தமாக உத்தியோகம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பல விதத்திலும் நன்மைகளை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நேரம் இந்த குரு பெயர்ச்சி. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தேவையில்லாமல் நிறைய மருத்துவ செலவுகள் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிலிருந்து உங்களால் கண்டிப்பாக வெளியில் வந்துட முடியும். அது மாதிரி குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். இந்த குரு பயிற்சியை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை விலகும். யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் எல்லாமே நமக்கு உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில், ஏன்னா கல்வி ஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துடுறார். அப்போ கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் அனைத்தும் விலகும். பலவிதமான நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும். இந்த குரு பயிற்சியை நம்ம எடுத்துக்கிறோம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி உண்டாகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் சீரடையும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து புதிய மாற்றங்கள் புதிய முன்னேற்றங்கள் இது எல்லாமே நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும்னு நாம் நம்பலாம். தினசரி குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. 5ஆம் இடத்துல கர்மத்திற்கு காரகனான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டுருக்கார். குலதெய்வ வழிபாடு நிச்சயம் பண்ணணும்.
அவர் தான் உங்களுடைய கர்மாக்களை குறைக்கக்கூடியவர், குலதெய்வம் தான். இப்போ குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு பண்ணுறது நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அது மாதிரி முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 2 நாட்களும் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம்ங்கிறது வந்து ரோக குருவாக வராரு. ஏன்னா துலாம் வந்து உங்களுக்கு வந்து குரு வருவது வந்து 8ஆம் வீடாக வருவது, அஷ்டம குருவாக வராரு. ஒரு பக்கம் வந்து வருமானங்கள் அப்படிங்கிறத சனியே பார்த்துக்க போறாரு. இந்த வருஷம் வந்து உங்களுக்கு சனியே வந்து உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறாரு. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு தான் சாஸ்திரங்களே சொல்லுது. ஏன்னா 5ஆம் வீட்டு சனியாக உங்களுக்கு வந்திருக்காரு சனி பகவான். குரு வந்து உங்களுக்கு என்னதான் வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைச்சாலும், ஏன்னா அவர் வந்து முழு சுபர். பொதுவாகவே யாருக்குமே கெடுதல் பண்ணாத ஒரு கிரகம்னா அது குரு தான். ஸோ குரு வந்து உங்களுக்கு நியூட்ரலாக தான் இருப்பார் இந்த காலகட்டத்தில். பண வருவாய் நிறையா வரும். அதற்கு தகுந்த செலவுகளும் உங்களுக்கு கட்டுக்கடங்காத வகையில் இருக்கும். அது ஒன்று தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த செலவுகளை ஆக்கப்பூர்வமான செலவுகளாகவோ அல்லது ஏற்கனவே ஏற்பட்ட கடனை அடைப்பதற்கான செலவுகளாகவோ நீங்கள் வைத்து கொண்டால் அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு வரக்கூடிய காலங்களில் கை கொடுக்கும்னு சொல்லலாம். அது நம்ம பழைய ஜோக் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு காட்டில் வந்து 2 நண்பர்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு திருடன் வந்து கழுத்தில் கத்தியை வைக்கும்போது, போன மாதம் நான் உனக்கு வாங்கின கடனை இப்போவே கொடுத்துட்றேன்டான்னு தன் நண்பர்கிட்ட ஒருத்தர் பாக்கெட்லேருந்து காசு எடுத்து கொடுத்தாராம். அது மாதிரி இந்த சமயத்தில் துலாம் ராசிக்காரர்களும் அப்படி தான் செயல்படணும். உங்களுக்கு கையில் காசு வருதா, டக்குன்னு அதை வந்து செலவுக்கு தான் போக போகுதுங்கிறது நல்லா தெரியுது. அது கடனை அடைச்சி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் ரொம்ப கம்மி, தலைவலி ரொம்ப கம்மி. இன்னொரு ஒரு நற்செய்தி என்னன்னா, உங்களுக்கு இப்போது 6ஆம் வீட்டில் வந்து ராகு இருக்கார். இந்த 6ஆம் வீட்டு ராகுங்கிறவர் வந்து உங்களுக்கு சக்ஸஸை அதிகப்படுத்துவார். சக்ஸஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நிச்சயம் வந்து உங்களுக்கு மிகுதியாகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இது இருக்குது. ஸோ நீங்கள் தெளிவான ஒரு மைண்ட் செட்டோட ஒரு பக்கம் வருவாய் வந்தாலும் அதை ஆக்கப்பூர்வமாக செலவிடுங்க. இந்த வருடம் வந்து உங்களுக்கு குரு வந்து அந்த வகையில் கை கொடுப்பார். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். இந்த மே 1ஆம் தேதி ஆகக்கூடிய பயிற்சி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல ராசி இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த குரு இப்போ 8ஆம் இடத்துக்கு அஷ்டமத்துல மாறுறாரு துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஆல்ரெடி ராகு 6ஆம் இடத்திலும், கேது 12ஆம் இடத்திலும், சனி வந்து 5ஆம் இடத்திலும் இருக்கிறது. ஸோ இத்தகைய ஒரு கிரக பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஒரு மாதிரியா அலட்டிக்காம அப்படி ஃப்ரீயாக இருந்த துலாம் ராசிக்காரர்கள் சில விஷயங்கள் அவங்க லைஃப்பில் மாறி அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோக்கஸ் மாறக்கூடிய அமைப்பு கொடுக்குது. எது மாதிரி ஃபோக்கஸ் மாறுது அப்படின்னா, குரு வந்து 8ஆம் இடத்துக்கு மாறும் பொழுது கொஞ்சம் முதலீடுகள் செய்கிறது, குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வந்து கொஞ்சம் இன்வால்வ் ஆகுறது, ஒரு ட்ராவல் போகணும், நம்ம ட்ராவல் போகணும், ஒரு நார்த் இந்தியா போகணும், ஒரு பில்கிரிமேஜ் போகணும், ஒரு புண்ணிய ட்ரிப் போகணும், அந்த கோயிலுக்கு போகணும், இந்த இதுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மே 1ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஏன் சில பேர் ஃபாரின் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல வாய்ப்புகள் கிடைக்குதுங்க. விசா கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுபம் முதலீடு செய்யலாம், நம்ம வந்து ஓரளவு பணம் சேர்த்து வச்சிருக்கிறோம், ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், ஒரு முதலீடு செய்யலாம் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கடன் பெற்று கடன் வாங்கி செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் இருக்கு. ஸோ இது வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படியே அழட்டிக்காமல் இருந்தவங்களாம் கொஞ்சம் அடுத்த நில வாழ்க்கையில செய்ய வேண்டிய விஷயத்துக்காகவும் நம்மளோட இஷ்ட விஷயத்துக்காகவும் சிலதை நம்ம செய்ய வேண்டியதா இருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தையும் பார்ப்பதுனால இடம், வீடு, பொருள் விஷயமா சில இன்வெஸ்ட்மெண்ட், சில மாற்றி அமைக்கிறது, சில வசதிப்படுத்திக்கிறது, சுப செலவுகள் செய்யறது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஜெனரலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபினான்ஸ் டைட் ஆகும். கையிருப்பு வந்து கொஞ்சம் குறைச்சி ஒரு முதலீடுக்காகவோ, ஒரு விரயத்துக்காகவோ, ஒரு சுப விஷயத்துக்காகவோ நம்ம வந்து முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கொஞ்சம் சிரத்தையாக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு மறைகிறார், ராசி விட்டு விலகிறார். கரெக்டாக இந்த ஏப்ரல் எக்ஸாம் முடிகிறவங்க பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்கள் வந்து கொஞ்சம் வெளி மாநிலம் போய் படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் வாங்கக்கூடியவங்களாகவும், தள்ளி கிடைக்க நம்ம இருக்கக்கூடிய இடத்துலையே வந்து காலேஜ் கிடைக்காம கொஞ்சம் தள்ளி போய் தான் நம்ம கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்புக்கும் கிடைக்குதுங்க. அதே சமயத்தில் இது மாதிரி கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கல்யாணமாகி வேற ஊருக்கு செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்குலாம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி விஷயங்கள்லாம் பரிபூர்ணமாக இருக்குது. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா குரு திசையாக நடக்கிறப்ப இந்த பலன்கள் பயங்கரமாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா
ஓரளவுக்கு இது வந்து ஒரு அஷ்டமத்துல போய் 8ல மறைஞ்சிட்டாருங்கிறக்கப்போ நம்ம நெகட்டிவ் எடுத்துக்க வேண்டாம். இது பலாபலன்கள் வேற மாதிரி கொடுப்பாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு வந்து ஒரு நல்ல பலன் தான் இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துல சனி, ராகு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துலேருந்து 6க்கு விலங்குனதுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் தான். அதனால பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. பட் என்ன கொஞ்சம் வியாபாரத்தில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க, ஒரு மத்திய வயசினர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் கொஞ்சம் அவங்களுடைய வாழ்க்கை அடுத்த ஸ்டேஜுக்கு மாறுதுங்கிறதை உணர்ந்து அவங்களோட விஷயத்தை மாற்றி அமைச்சு ஒரு ஓப்பன் மைண்டடாக இருக்கிறது வந்து நல்ல ஒரு விஷயமாக இருக்கு. போது ஃப்யூச்சரில் வந்து அது நல்ல ஒரு பெனிஃபிட்டாகவும் நீங்கள் அமைச்சிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன் தான். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் எப்படி இருக்கிறது, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, தசாபுக்திகள் எப்படி போயிட்டு இருக்குங்கிற பொறுத்து தான் நம்ம துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, அதாவது குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வரார். 2-5 கூடையவர். அப்போதே சொன்னோம், குரு பகவான் சிம்மராசிக்கு தான் சொல்லிட்டு இருந்தோம். குரு பகவானுக்கு திரிகோணங்கள் வரும்போது ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். திரிகோணங்கள் 1, 5, 9 அதில் இவர் திரிகோணாதிபதி ஆயிடுறார். விருச்சிக ராசிக்கு 2-5 கூடையவர். அவர் 7ஆம் இடத்துக்கு வரார். 12 வருஷம் கழித்து 7ஆம் இடத்துக்கு வரார். பா, ஒருத்தன் பாலைவனத்தில் இது மாதிரி ஒரு கோடை காலத்தில் நடந்து போயின்னு இருக்கான். அப்போ அவனுக்கு தாகத்துக்கு தண்ணியும் ஒதுங்கிறதுக்கு நிழலும் நல்லா உட்காந்துக்கிறதுக்கு ஒரு விரிப்பும் கிடச்சிதுன்னா எப்படி இருக்கும்? சூப்பர் டூப்பர் ஜாக்பாட். அந்த மாதிரி விருச்சிக ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரம் பிறந்தாச்சுங்க. இப்போல்லாம் விருச்சிக ராசிக்காராட்ட போயிட்டு உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படி சொன்னால், அடா போங்க இப்படி தான் 10 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாச்சு. கவலைப்படாதீங்க, இனிமேல் நமக்கு எல்லாமே ஏற்றம்தான். குரு பார்வை ராசி 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானம், லாபஸ்தானமான 11ஆம் இடத்தின் மீது விழுகிறது. தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை, சுணக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்களும். குழப்பமான காரியங்களில் கூட தெளிவான முடிவு நம்மளால் எடுக்க முடியும். பல விதத்திலும் பலவிதமான நன்மைகள் நமக்கு நடைபெற காண்பீர்கள். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். நண்பர்கள், உறவினர்கள், சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர், கூட வேலை செய்கிறவங்க, வாழ்க்கை துணை, குழந்தைகள், இவங்க எல்லார் மூலமாகவும் நமக்கு நன்மைகள் விளையப் போகிறது. தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு லாபம், முன்னேற்றம் வந்து சேரும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். கல்வி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிகமான ஸ்ரத்தை, முயற்சி அவசியம். சோம்பேறித்தனம் உண்டாகலாம். 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துட்டுருக்கார். அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தை எடுத்துனாலும் நமக்கு சில நெகட்டிவான தாட்ஸ் வரலாம். ஒரு காரியத்தை எடுத்துனோம்னா அந்த காரியம் நடக்குமா, நடக்காதா, இது சரியானபடி தான் நம்ம செய்கிறோமா, இப்படிலாம் சொல்லிவிட்டு ஒரு தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு உண்டாகலாம். அது எல்லாத்தையுமே நீங்கள் தாண்டி உங்களால் ஜெயிச்சிட முடியும். கவலைப்பட வேண்டாம். பொதுவாக இந்த குரு பயிற்சியில் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். திருமணம் சம்பந்தமான முயற்சி நீண்ட நாட்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நீங்கள் விருச்சிக ராசியாகவோ அல்லது விருச்சிக லக்னமாகவோ இருக்கலாம். நீண்ட நாட்களாக உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே நமக்கு கைகூடி வரும். அது மாதிரி குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பான முறையில் குழந்தை செல்வம் ஏற்படும், கிடைக்கும். ட்ரீட்மெண்ட்லாம் போய்கிட்டு இருப்பாங்க. ட்ரீட்மெண்ட்டு சக்ஸஸ் ஆகிடும். ரொம்பவே ஒரு 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 அற்புதமாக நமக்கு இருக்குது. இந்த குரு பயிற்சியில் தொழில் உத்தியோகம் கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும்.
நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது, அந்த அளவுக்கு கடுமையாக பிஸி ஆகிடுவீங்க. முக்கியமாக அந்த விருச்சிக ராசியில் பிறந்த விவசாயிகள் போகம் சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், அறுவடையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல பணப்புழக்கம் இருக்கும், கடன் பிரச்சனைகள்லாம் விலகும். ரொம்ப ஒரு நல்ல நேரம் போயின்ட்டுருக்கு. பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களுக்கு குடும்பத்தினரால் குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் விலகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு நிறைவான மன நிம்மதி சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய கிழமைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். விருச்சிகத்துக்கு இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டம். ஏன்னா விருச்சிகத்தையும் குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல காலகட்டங்க. ஏன்னா குரு பார்க்கக்கூடிய வீடு பல மடங்கு புனிதமடையும், தோஷங்கள் விலகக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது உங்களுக்கு. இது மே மாதத்துலேருந்து தான் நடக்கணுங்கிறதுல அதற்கான முற்பலன்கள் கண்டிப்பாக ஏப்ரலிலிருந்தே உங்களுக்கு தெரிய தான் போகுது. இது வரைக்கும் ஏதாச்சும் சிரமங்கள் இருந்துச்சு, எதுலையாச்சும் போய் ஃபினான்ஷியலாக லாக் ஆகிருக்கீங்க, அல்லது வீடு கட்டணும்னு ஆரம்பித்து பாதியிலே நிற்குது, மங்கள காரியங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் தேடி ரொம்ப அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, இது எல்லாமே இப்போ ஒரு முடிவுக்கு வரும். உங்களுடைய மனதிற்கு இனிமையான உங்களுக்கு பிடித்த விதமான விஷயங்கள்ங்கிறது கண்டிப்பாக நடக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அதிகப்படியான டென்ஷன்ஸை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கணும். காரணம் என்னென்னா, உங்களுக்கு சனி இப்போ அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார். ஸோ இது உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன்ஸை ஒரு பக்கம் கொடுத்தாலும், இன்னொரு பக்கம் உயர்வுகளை கொடுக்கவே செய்வார் சனி பகவான். ஒரு பக்கம் உங்களுக்கு பண வருவாயும் உண்டு பண்ணணும். இந்த குருவுடைய ஆற்றல்ங்கிறது உங்களுக்கு அதிகப்படியான பொறுப்புகளை கொடுக்கும். ஏன்னா சமுதாயத்தில் ஒரு உயர்வை தரும் பொழுது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த உயர்வுக்குரிய ஒரு கண்ணியத்தை நீங்கள் கடைபிடிப்பீங்க. செய்து முடிக்க வேண்டிய கடமைகள் இருந்துச்சுன்னா அதை ரொம்ப சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். 95% கொடுக்கலாம். ஏன்னா குரு அந்த அளவுக்கு தன்னுடைய சுப பார்வையை உங்களுடைய ராசியின் மீது அவர் வீசப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்த்து, 10ஆம் இடத்தை பார்த்து, அதே சமயத்தில் 2ஆம் இடத்தை பார்த்து, சுப செலவுகள், சுப கடன்கள், அது மாதிரி விஷயங்கள் விருச்சிக ராசி தொழிலதிபர்களுக்கு, விருச்சிக ராசியில் எம்ப்ளாய்மெண்ட்டில் வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்துட்டு இருந்தது. இப்போது 7ஆம் இடத்துக்கு விருச்சிக ராசியவே பார்க்குறது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். இது வரைக்கும் லாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்கன்னா 2023 ஏப்ரல்லேருந்து 2024 ஏப்ரல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுப விரயங்கள் செய்கிறது, கொஞ்சம் ஒரு விஷயத்தை ஒரு தொழில் முதலீடு செய்வதற்காக கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி விற்று பணத்தை போண்டு அதை ஒரு தொழில் பண்ணுறது, அல்லது ஒரு கடன் பெறுறது, தேர்ட் பார்ட்டி கிட்ட வாங்குறது, பேங்க்கில் வாங்குறது, இருக்கக்கூடிய எல்லா நிதியும் ஃபேமிலி இருக்கக்கூடிய நிதியெல்லாம் சேர்த்து ஏதோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது, வெளிநாடு போகலாங்கிற விஷயத்துக்காக செலவு பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்ததுன்னா இப்போ கொஞ்சம் சற்று எல்லாம் ஸ்டாப் ஆகி ஓரளவுக்கு அறுவடை செய்யக்கூடிய ஒரு டைமாக பரவாயில்ல, இனிமேல் நம்ம விரயங்கள் நின்று போச்சு, இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக போயிட்டு இருக்கோங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வரக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ராசியை குரு பார்க்கறது அருமையான விஷயம். குறிப்பாக மாணவர்கள் இது வரைக்கும் ஒரு சிரத்து இல்லாமல் கொஞ்சம் ஏனோ தானன்னு இருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ அவங்க 12th வராங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ராசியை குரு பார்க்குறாரு. இந்த நெக்ஸ்ட் அகாடமிக் இயருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரியும், ஒரு ஊக்கம் பெற்று நல்ல மார்க் வாங்கணும், நம்ம ஜெயிக்கணும், இவ்வளோ தூரம் நம்ம படிக்க வைக்கிறாங்க, நம்ம நல்லா வரணுங்கிற ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன், உத்வேகம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாகவும், கான்சன்ட்ரேஷன் வரக்கூடிய அமைப்பாகவும், காலையில் நேரம் எழுந்திரிச்சு படிக்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்பு, அது மாதிரி விஷயங்களாக வரக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கிறது. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மருத்துவ செலவுகள் ஆகிட்டு இருந்தது, என்ன நோயினே தெரியல, அப்படி ஒரு மாதிரி போயிட்டு இருந்ததுலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகி செலவுகள்லாம் நின்று உடம்பு கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுது, மெடிசனுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் வருது,
இப்போ என் உடம்பு பரவாயில்ல, என்னோட பேராமீட்டர்ஸ்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பரவாயில்ல, எல்லாமே கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. கடந்த ஒரு 12 மாதமாக அப்படி இப்படி இருந்த ஒரு ரிஷிகராசிக்காரர்களுக்கு ஒரு தீர்க்கமும் ஒரு ஃபோக்கஸும் ஹெல்த் கொஞ்சம் நல்லா ஆகிற மாதிரியும் ஃபினான்ஷியல் விஷயங்கள் கட்டுக்குள் வர மாதிரியும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் நான் இது பார்க்குறேங்க. அதே சமயத்தில் 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நல்ல முயற்சி எடுக்கிறது, எடுத்த காரியத்தில் முயற்சியோட பண்ணுறது, ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான பிளானிங் பண்ணி ஒரு பெரிய திட்டம் தீட்டுறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாவே செய்யலாம். இது வரைக்கும் விரயங்கள் பண்ணி, இது வரைக்கும் செலவு பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் நின்று இனிமேல் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வரக்கூடிய ஒரு பயிற்சியாக விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உண்டு. தனுர் ராசி அன்பர்களே, ராசிநாதன் குரு பகவான் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து 6ஆம் இடமான ரண ருண ரோக சத்ருஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். அவருடைய பார்வை உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானம், தொழில் கர்ம ஜீவனஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்தின் மீது விழுகிறது. தனுசு ராசிக்காரர் அன்றைக்கி ஒருத்தர் கேட்டார், சாமி 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் போகிறாரே, நான் இனிமேல் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. எப்போதுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், குரு பகவானை பொறுத்தவரை சுபகாரகன்னாக இருக்கிறதுனால சுபகாரியங்களுக்கு அதிபதி. அதனால தான் வியாழ நோக்கம் வந்துருச்சா, குரு பார்வை வந்துருச்சா அப்படின்னு சொல்லிலாம் நாம் பார்ப்போம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நம்முடைய ஜனனகால ஜாதகத்தில் நமக்கு என்ன தசா புத்தி நடக்கிறது, அதில் நமக்கு 7ஆம் அதிபதி மற்றும் குடும்பஸ்தானாதிபதி லக்னாதிபதி என்ன பொசிஷனில் இருக்காங்க, என்ன பலத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க வேண்டியது அவசியம். இந்த குரு பகவானுடைய மாற்றத்தை நினச்சி நீங்கள் தயவு செய்து கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ஆனால் குருவினுடைய பார்வை ஒரு பெரிய அனுகூலத்தை தர விதத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக சுபகரிய செலவுகள் உண்டாகும், வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும், பல விதத்திலும் பலவிதமான நன்மைகள் உண்டாகும். தொழில் ஸ்தானம் அதுதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ நம்ம பேச வேண்டிய பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஏன்னா ராசிநாதன் குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்தின் மீது தனது பார்வையை செலுத்துகிறார். பெரிய மாற்றங்கள் வரப்போகிறதுங்க, வேலையில் நல்ல மாற்றம் வரப்போகிறது, எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்திலும் நமக்கு வெற்றி கிடைக்க போகிறது, ஒரு பெரிய அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு உண்டாக போகிறது அப்படின்னு நாம் நம்பலாம். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். குடும்பத்திலிருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உத்தியோகத்தினருக்கு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் குடும்பத்தாருடைய சப்போர்ட் ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த இன்னல்கள் சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும், புதிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்களில் வெற்றி உண்டாகும். ஏன்னா சுபவிரயத்தை பார்த்துடுற குரு பகவான் நிச்சயமாக வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். மனசுக்குள்ளே இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். அதாவது முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும்னு நாம் நம்பலாம். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை சுணக்க நிலை அனைத்தும் விலகும். புதிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு நிறைவான தன்மை ஏற்படும். 6ஆம் இடம்ங்கிறது உடல் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியது. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் இவ்வளவு நாளாக நிறைய பயம்லாம் இருந்தது, பயம்லாம் நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும். கொஞ்சம் மருத்துவத்தை மாற்றுவீங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு மருத்துவம், ஒரு உடல்நலம் சரியா இல்லை, ஒரு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இனிமேல் அந்த உடல் அந்த மருத்துவ விஷயத்தை உதாரணம் இப்போ இங்கிலீஷ் மெடிசின் பார்த்துட்டு இருக்கீங்க, இனிமேல் ஆயுர்வேதிக்கு மாறுவீங்க, அதில் சரியாகும். அந்த மாதிரியான ஒரு தன்மையெல்லாம் நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த குரு பயிற்சியை பொறுத்த மட்டில் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். பொதுவாக தனுசு ராசியில் பிறந்த பெண்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பல வகையிலும் பலவிதமான நன்மைகளை நீங்கள் பெற முடியும். மாணக்கர்களுக்கு கல்வியில் புதிய எழுச்சி புதிய முன்னேற்றம் ஆகியவை ஏற்படும். தடை தாமதம் அனைத்தும் விலகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள்.
சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய உத்தியோக வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கப் பெறுவீர்கள். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். திங்கள், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும். தனுசுக்கு இது அஷ்டம குரு. இத்தனைக்கும் தனுசு வீட்டிற்கு சொந்தக்காரரே குரு பகவான் தான். ஆனால் அவர் அஷ்டம ஸ்தானத்தில் வருவதனால அவரால் வந்து அவ்வளவு சீக்கிரம் நன்மைகள் அப்படிங்கிறது செய்திட முடியாது தான். உங்களுடைய ராசியிலிருந்து 10ஆம் வீட்டை அவர் பார்ப்பதனால தொழில் ரீதியான முன்னேற்றம், உத்தியோக ரீதியான முன்னேற்றம் அப்படிங்கிறத கண்டிப்பாக உண்டு பண்ணவே போகிறார். இதனால் வரைக்கும் உங்களுடைய ப்ரொமோஷன் தள்ளி போயிட்டே இருந்துச்சுன்னு வைங்க, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதற்கான சரியான சமயம் அமைந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு நிலை வந்து அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான வாய்ப்புங்கிறத வந்து உறுதி பண்ணுவார் குரு பகவான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வீண் வாக்குவாதங்களை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளணும். ஏன்னா வந்து பொறுப்புகள் அதிகமாக கொடுத்து அதற்குரிய சிக்கல்களையும் ஏற்படுத்தி விட்டுருவார். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து முடிந்தவரை வந்து ரொம்ப பக்குவமாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணாலே போதும். முக்கியமாக உங்களுக்கு வந்து எதிரி தொல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப நீங்க கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது. ஏன்னா 3ஆம் வீட்டு சனி வந்து உங்களுக்கு அதற்குரிய ஒரு எனர்ஜியை கொடுப்பாரு. ஸோ உங்களுக்கு யாராச்சும் மறைமுகமாக தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய கொட்டம் ஓயக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்க போகுது. அந்த வகையில் வந்து இது ஓரளவுக்காச்சும் சிறப்பான காலகட்டமாக சொல்லலாம். ஒரு 45% நன்மைகள் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் குரு வந்து 5ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்த்துட்டு இருந்தாரு கடந்த ஒரு வருஷமாக. ராகு வந்து 4ஆம் இடத்துல இருக்காரு, கேது 10ஆம் இடத்துல இருக்கிறார், சனி 3ஆம் இடத்துல, எல்லாமே ஒரு நல்ல பொசிஷன்ல தான் இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் 5ஆம் இடத்துல குரு வந்து ராசியை பார்த்துட்டு இருந்த டைம்ல இருந்து இப்போ 6ஆம் இடத்துக்கு மாறுறாரு. அதே இடத்துல நட்பு வீட்டுல இருந்து ஒரு சுக்கிரன்கிற ஒரு எதிர்மறையான ஒரு கிரகத்தின் வீட்டுக்கு மாறுறாரு. இது எது மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கும் பார்த்தீங்கன்னா, வேலை அது மாதிரி தொழில இருக்கக்கூடியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் மாற்றம், ஒரு தொழில் மாற்றம், ஒரு அபிவிருத்திக்காக சில மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக காட்டுதுங்க. இப்போ அதே இதில் இருக்காம கொஞ்சம் ஒரு ஜாப் சேஞ்சுக்காகவோ, ஒரு இடத்த விடுறதோ, வெளிநாடு போகிறதோ, ஒரு வேற மாநிலம் போகிறதோ, அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடியது குறிப்பாக குரு திசை நடக்கும் பொழுது. அதே சமயத்தில் தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு அதிக ஒரு முன்னேற்றத்துக்காக ஒரு முதலீடு செஞ்சு, சுபவரைகள் செஞ்சு, கடன்படுதல் அது மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்காகவோ அல்லது தேவையில்லாத செலவாங்கிறது உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுத்திகள் போகுது, யோகமான டைமா எப்படி போகுது பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். குழந்தை பெரு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இழுவரை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும், கொஞ்சம் ஒரு காலதாமத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் கிடைக்கும், ஒரு வெளிநாடு போகக்கூடிய விஷயங்கள் உண்டு, வெளி மாநிலம் போகலாம், அப்புறம் ஒரு அபிவிருத்திக்காக சில விஷயங்கள் செய்யலாம், கூட்டு முயற்சி ஜெயிக்கும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தையே பார்க்கறதுனால ஒரு கடன் வாங்கி ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம், ஒரு டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு இன்னொரு பார்ட்னரை உள்ளே கொண்டு வந்து அவரோட பணத்தை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம், ஒரு அசோசியேஷன் பண்ணுறோம், அது மாதிரி விஷயங்களை நல்லா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ அது மாதிரி வருதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டை பார்க்குறாரு, 10ஆம் வீட்டை பார்க்குறாரு, 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இடம் வச்சுருக்கீங்க, ஒரு அந்த இடத்த வந்து ஒரு வீடு கட்டுற பிளான் போட்டு ஒரு லோன் அப்ளை பண்ணி வீடு கட்டி அது மூலமாக வாடகை வாங்கலாங்கிற ஐடியாலாம் உங்களுக்கு தோணும். ஸோ அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 6ஆம் இடத்துல போகும்போது கொஞ்சம் ஒரு மாறுபாடான பலன்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வந்து அதோட பண்ணக்கூடிய முயற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுவடை செய்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வரக்கூடிய வருடங்கள், அடுத்தடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியில் நீங்கள் பலன் பார்க்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும். மொழியே இது சில விஷயத்துக்கு சில காரியங்களுக்கு ஒரு அஸ்திவாரம் செய்யக்கூடியதாகவும் ஒரு முதலீடு செய்யறதாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அந்த மே மாதத்திலிருந்து இருக்குதுங்க. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் டூர் அதெல்லாம் போய் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனை விடக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் பார்த்து டைம் டேபிள் போட்டு பார்த்து படித்தாதான் அவங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய கோல், உங்களுடைய முயற்சி வந்து ஓரளவுக்கு நல்லா மதிப்பெண் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ஒரு
நம்ம அதிலே சொன்ன மாதிரி ஒரு நிலைமையிலேருந்து இன்னொரு நிலைமை மாறக்கூடிய ஒரு டிரான்சிஷனரி பீரியடுக்காக எஃபோர்ட் எடுக்கக்கூடிய தருணமாக தான் இதை நான் பார்க்குறேங்க. ஆயுள்காரகன் சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் யாருக்குன்னா மகர ராசிக்கு தான். இந்த குரு பயிற்சியில் 7.5 சனியினுடைய கடைசி 2.5 வருஷம் வாக்குச்சனி இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு எந்த விஷயத்தை எடுத்துட்டாலுமே அதில் சில தடங்கல்கள், சில சிக்கல்கள், இது எல்லாமே நமக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்காதா? மகர ராசிக்கு யாராவது 4 நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? அந்த அளவுக்கு ஏங்கிக்கிட்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ தான் நல்ல பீரியடு வந்திருக்கு. இனிமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு இருக்கும். 5ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசி 9ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்தை பார்த்து அருளி செய்கிறார். தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் விலகும். பொருளாதாரம் மேலோங்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள். அது மாதிரி நிறைய சுபகாரியங்களில் தடைகள் இருந்தது. ஏகப்பட்ட தடைகள் இருந்தது. இனிமேல் அது எல்லாமே நமக்கு மாறப்போகிறது. குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் மிக பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். சகோதர சகோதரிகளுடன், இரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இவங்க கூடலாம் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் நமக்கு இருந்தது. இனிமேல் நமக்கு அது எல்லாமே மாறும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். பல விதத்திலும் பலவிதமான யோகங்கள் நமக்கு உண்டாகும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நல்ல லாபம் முன்னேற்றம் ஏற்படும். நிறைய தர்ம காரியங்கள் செய்ய முடியும். நிறைய வரவு அதுக்கேற்ற மாதிரி நிறைய கிடைக்கும். பல விதத்திலும் வருமானங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது. நிறைய தர்ம காரியங்கள் செய்ய முடியும். புண்ணிய நதிகளில் நீராடுறது, புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வர்றது, இது மாதிரி நமக்கு எல்லாம் அற்புதமாக நமக்கு பல விஷயங்கள் நமக்கு நடக்க போகுது. இந்த குரு பயிற்சி எடுத்துனோம்னா தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வரும். நீங்கள் உழைச்ச உழைப்புக்கேற்ற அறுவடை இனிமே தாங்க ஐயா கிடைக்க போகுது. புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலிருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். புது உத்தியோகத்துக்கு முயற்சி செய்கிறவாளுக்கு ஒரு நல்ல அருமையான காலகட்டம் கனிஞ்சி வந்திருக்கு. தயவு செய்து புதிய உத்தியோகம் முயற்சி செய்கிறவங்க செய்யுங்க. ரொம்பவே சிறப்பாக அற்புதமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை, குழப்பம் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். இந்த குரு பயிற்சியை பொறுத்த மட்டில் பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மாணாக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கும். புதிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்களை பெற முடியும். பல விதத்திலும் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். சகோதர சகோதரியுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். உங்கள் மூலமாக அவங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நடைபெறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் ஏற்படும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம்.
உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, 9. அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா திங்கள், புதன், வெள்ளி ஆகிய கிழமைகள் அனுகூலத்தை கொடுக்கும். நீலம் மற்றும் பச்சை வர்ணங்கள் அதிர்ஷ்டத்தை வரவழைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டங்க. காரணம் என்னன்னா, உங்களுடைய ராசியை 9ஆம் பார்வையாக குரு பார்க்க போறாரு. உண்மையிலே ஒரு வெற்றிக்கான குரு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு வெற்றியை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உறுதியாக கிடைக்கப் பெறப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு 7.5 சனியோடைய கடைசி காலகட்டத்தில இருக்கீங்க. அது வந்து அடுத்த ஒரு 2 1/2 வருட காலத்தில விட்டு விலகப் போகுதுங்கும்போது, விலகக்கூடிய சனி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நன்மைகளை சேர்த்துக் கொண்டே வருவார். இன்னொரு பக்கம் குரு வந்து உங்க ராசிய பார்க்கிறார். ஸோ இது எல்லாமே வந்து சேர்ந்து, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுடைய லைஃப்ல நல்ல விஷயங்கள அதிகப்படுத்திக் கொண்டே வரும். எந்த வகையிலயும் நீங்க கவலைப்பட தேவையில்ல. குழப்பங்கள் எதுவும் இல்லாமல் மனக்குழப்பங்களை நீக்கிட்டு, நீங்க அதிகப்படியான உழைப்பை கொடுத்தாலே போதும். உங்களுக்கு சரிவர இந்த காலம் ஒத்துழைக்கும். 90% உங்களுக்கு நன்றாகவே இருக்கு அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். மே 1ஆம் தேதியில குரு வந்து ரிஷபத்துக்கு மாறுறது பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்துக்கு வருகிறார் மகர ராசிக்கு. 5ஆம் இடத்துக்கு வந்து 9ஆம் பார்வை என்று சொல்லப்படுகிற விசேஷ பார்வையால் ராசியை பார்ப்பது மிகவும் நன்று. 2ஆம் இடத்துல சனியும், 3ஆம் இடத்துல ராகுவும், 9ஆம் இடத்தில் கேதுவும் இருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இத்தகைய ஒரு பயிற்சி வந்து கண்டிப்பாக வந்து மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான ஒரு பயிற்சி. ஏன்னா 5ஆம் இடங்கிற லக்ஷ்மி ஸ்தானத்தில் குரு வர்றது ஒரு விசேஷமான ஒரு பலன். அதே சமயத்தில் 9ஆம் பார்வை என்று சொல்லப்படுகிற பார்வையில் வந்து விசேஷ பார்வையை பார்ப்பது வந்து ராசியை பார்ப்பது மனம் உத்வேகப்படுவதும் மனம் வந்து குதூகலம் பெறக்கூடிய சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. சுப விஷயங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தவங்க வந்து கண்டிப்பாக வரும். இந்த 2020, 21, 22 பார்த்தீங்கன்னா அஸ்தம சனி தாக்கத்தில் ஜென்மசனி தாக்கத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்ட மகர ராசிக்காரர்கள் 2023 கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கீங்க. 24 மே மாதத்துக்கு அப்புறம் இன்னுமே கைகூடி நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ கனவுகள் கை கூடக்கூடிய ஒரு டைமாக, ஒரு பெஸ்ட் டைமாக இருக்கிறது. குறிப்பாக குரு திசை நடக்கிறப்போ கேட்கவே வேண்டாம். அந்த பயிற்சி பலன் இன்னுமே அருமையாக கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 2020, 21 ஜென்மசனியில் பாதிக்கப்பட்டவங்க இப்போ ஓரளவுக்கு படிப்படியாக செட்டில் ஆகிட்டு வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செட்டில்மெண்ட், நல்ல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், கல்யாணம் எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு கல்யாணம், குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்க குழந்தை, ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப் எதிர்பார்க்குறீங்க, ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை, கடன்கள் நிறையா இருக்கிறதுக்கு படிப்படியாக கடனை குறைச்சி கொஞ்சம் ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்து எல்லா கடனையும் குறைச்சி நல்லா இருக்கிறங்கிற மாதிரி ஒரு விஷயம் இதெல்லாமே கொஞ்சம் கொடுத்து மனசை வந்து கொஞ்சம் குதூகலமாகவும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக மகர ராசிக்காரருக்கு உண்டு. ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. ஒரு 100க்கு ஒரு 90 எடுக்க வேண்டிய பையன் ஒரு 70 கூட எடுக்க மாட்டேங்கிறான். ரொம்ப சிரமப்படுறான். நிறையா டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. வளைஞ்சு உட்காந்து படிக்க முடியலைங்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க பிடிச்ச சப்ஜெக்டை எப்படி படிப்பாங்களோ அது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கக்கூடிய அமைப்பாகவும் நல்ல உத்வேகம் பெறுறதாகவும் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி கொடுக்க மாதிரி இருக்குதுங்க. காதல் விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி எனக்கு கரெக்டான ரிசல்ட் வரலை, ஒரு மாதிரி நெகட்டிவாக போயிட்டுருக்கு, இழுபறியாக இருக்குதுங்கிறதுக்கு காதல் கை கூடக்கூடிய விஷயமாகவும் அந்த காதலே வந்து திருமணத்தில் முடியக்கூடிய விஷயமாகவும் பெற்றோர்களின் சம்மதம் பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு தருணமாகவும் அமையக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது இது வந்து மகர ராசிக்காரங்க எல்லா வயதினருக்கும் ஒரு நல்ல தாக்கத்தை, அவங்க என்ன பிரச்சனையில் கடந்த ஒரு 3 வருஷமாக இருந்தாங்களோ அந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடியமாகவும் மனசு கொஞ்சம் குதூகலமாகக்கூடியமாகவும் சந்தோஷமாகக்கூடியமாகவும் ஒரு நிறைவான வாழ்க்கைக்குள்ளே போகிறோங்கிற ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் முதல்ல ஆன பாதிப்பு மன கஷ்டங்கள்லாம் வந்து மறக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் நம்ம இந்த ஒரு குரு பயிற்சியை நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்கிறது, எந்த லக்னத்துல பிறந்தீங்க, எந்த தசாபுக்திகள் இப்ப போயிட்டு இருக்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்களை நம்ம எடுக்க முடியுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். தொழில் காரகன் சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்கள் 3ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் சுகஸ்தானமான 4ஆம் இடத்திற்கு மாற்றம் பெறுகிறார். அவருடைய பார்வை உங்களுடைய 8, 10, 12 ஆகிய ஸ்தானங்களின் மீது விழுகிறது. ஏற்கனவே ராசியில் ராசிநாதன் சனி பகவான் ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு பேரோடு உட்கார்ந்துட்டுருக்கார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான், அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் கேது பகவான் உட்கார்ந்துட்டு. கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு 6 மாதமாக பயம் வருது.
எந்த ஒரு காரியத்தை எடுத்துட்டாலும் அதில் தேவையில்லாத ஒரு பயம், ஒரு பிரச்சனை, இது எல்லாமே நமக்கு நடந்துட்டுருக்கு. எந்த விஷயத்திலும் திட்டமிடுதல் அவசியம். காரிய வெற்றியை கொடுப்பதற்கு குரு பகவானுடைய அனுகூலம் இருக்குது. ஆனால் நாம் ஒரு காரியத்தில் இறங்கும்போது அதில் கடுமையான ஸ்ரத்தை, கவனம், முயற்சி என்பது அவசியம். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் சரியான திட்டமிடுதல் தேவைப்படுறது. அது மாதிரி ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சா மட்டும் வாக்கு கொடுங்க. யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலுமே அதில் ரொம்ப கவனமாக நாம் செய்ய வேண்டியது அவசியமாகிருது. வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கை தேவை. அது மாதிரி சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் நமக்கு போயின்னு இருக்கு. இந்த சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு அப்படின்னு வரும்போது அரசாங்கத்திற்கு விரோதமான காரியங்களை செய்யறதும் தவறு. அரசாங்கத்துக்கு விரோதமான காரியங்களை தயவுசெய்து செய்யாதீங்க, மாட்டிப்பீங்க, வேறு ஒன்றும் இல்லை. தொழில் உத்தியோகம் கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு உண்டாகலாம். நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது. அது மாதிரி உத்தியோகத்தினர்லாம் உங்கள்கிட்ட ஒரு ஆஃபீஸ் விஷயங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஞாபக மறதி நிறைய உண்டாகலாம். எதை எங்கே வச்சான்னு தெரியாது, தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழல்கள் உண்டாகலாம். அப்போ அதிலெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக நடந்துக்கணும். 4ஆம் இடம் சுகஸ்தானம். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம், வளர்ச்சி எல்லாமே காணப்படும். தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். அனைத்து விஷயங்களிலும் அனுகூலங்களை உங்களால் பெற முடியும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தினாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதம் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருந்து வந்த சஞ்சல நிலை, சங்கட நிலை நீங்கும். முயற்சிகளில் இப்போ உதாரணமாக நீங்கள் இப்போது வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அது கண்டிப்பான முறையில் நடக்கும். மேற்படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அது நிச்சயமான முறையில் நடைபெறும். அது மாதிரி சுப கடன்கள் வாங்கலாம். இப்போ ஒரு கடன் வாங்கி இப்போ வீடு கட்டுறோம், கடன் வாங்கலாமான்னா தாராளமாக வாங்கலாம். ஜென்ம சனியில் ஏற்கனவே நம்ம நிறைய பதிவு பண்ணியிருக்கோம். சனி பகவானை பொறுத்தவரை ஜீவாதார பிரச்சனைகளில் கை வைக்க மாட்டார். அதனால் தாராளமாக கடன் வாங்கலாம். வாங்குகிற கடனை உங்களால் கரெக்டாக அடைக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக பெண்களுக்கு, கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு குடும்பத்தாருடன், குழந்தைகளுடன், இரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் நிறைய போயிட்டு வர மாதிரியான சூழல்கள் ஏற்படும். ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். புதிய மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்கப் பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பல விதத்திலும் நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு யோகம், அற்புதம், நல்ல மாற்றம், இது எல்லாமே நமக்கு காத்துருக்கு. தினசரி முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்கள். முன்னோர்கள் வழிபாடு எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு நிறைய நன்மைகள் நடைபெறும். முடிஞ்சவங்க ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ ராமேஸ்வரம், திருப்புல்லானி, அம்மா மண்டபம், திருவெண்காடு இதெல்லாம் போயிட்டு வாங்க. போயிட்டு அப்பா இல்லாதவங்க அதை செய்ய தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. ஒரு பெரிய கண்டிப்பான முறையில் வரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். திங்கள், புதன், சனி ஆகிய கிழமைகள் நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும். அடுத்ததாக கும்பராசிக்கு தான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இது இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு இப்போதைக்கு 7.5 சனி துவங்கி இருக்கு. குரு என்னதான் அவர் உங்களுடைய 4ஆம் வீட்டிற்கு கேந்திரஸ்தானத்தில் வந்திருந்தாலும் சனி ஒரு பக்கம்
உடல் ரீதியான அச்சுறுத்தல்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். திடீர்னு வந்து இது நாள் வரைக்கும் நல்லா இருந்திருப்பீங்க. திடீர்னு உடல் ரீதியான உபாதைகள் பெருகும் அல்லது எதிர்ப்புகள் இருக்கும். ஒரு பக்கம் வந்து யாராச்சும் ஏதாச்சும் உங்கள சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய காலகட்டம். யாராச்சும் உங்கள வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எரிச்சலூட்டிக் கொண்டே இருப்பாங்க. அது மாதிரியான காலகட்டமாக இது இருக்கும். ஒரே ஒரு ஆறுதல் பரிசு வந்து குரு வந்து கேந்திர ஸ்தானத்தில உங்களுக்கு அமர்ந்திருப்பது தான். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ எப்படி வந்து ஒரு கடுமையான வெயில்ல ஒருத்தவங்க வந்து நடந்து வந்துகிட்டே பாதம், கொப்பளம் அ வர நடந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு, திடீர்னு ஒரு பெரிய ஒரு ஆலமரத்த பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரியான இடத்த வந்து குரு தரப்போறாருன்னு சொல்லலாம். கொஞ்சம் அந்த பிரீத் ஏர் மூச்சு விடுவதற்கான கால அவகாசத்த இந்த 1 வருட காலம்ங்கிறது வந்து குரு வந்து உங்களுக்கு குடுப்பாரு. உங்களை நீங்கள் வந்து நெறைய டென்ஷனுக்கு மத்தியிலயும், ஒரு சில வருவாயை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி தருவாரு. அது உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பணம், காசு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில வந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறது நிகழும். அது உங்களுக்கு சுகத்தையும் தரக்கூடிய ஒரு குருவாக இவரு அமையிறாரு. இது உங்களுக்கு வந்து ஒரு 50% சனி இப்படி இருக்கிறதுனால 50% வந்து குரு வந்து உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு இடத்தை தருவாரு அப்படின்னு சொல்லலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்க குரு 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். கும்பராசிக்கு ஆல்ரெடி ஜென்மத்தில் சனி, ஜென்ம சனி போயிட்டு இருக்கு. 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் 3ஆம் இடத்துல இருக்கிற குரு 4ஆம் இடத்துக்கு வந்தது கண்டிப்பாக ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தே ஆகும். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவோட 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது எல்லாமே தனம் ஸ்தானங்கள், பணம் சம்மந்தப்பட்ட ஸ்தானங்கள். அப்படிங்கிறப்ப என்னன்னா இது வரைக்கும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. நான் ஒரு சில விஷயங்கள் வந்து எடுத்துவேன், அது முடிக்க முடியாமல் இழுபறியாக போயிட்டு இருக்குதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு தீர்வு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதியிலேருந்து ஆகக்கூடிய பயிற்சி பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் சம்மந்தப்பட்ட வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்வு. ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டேன், ஒன்றும் எனக்கு முழு கரையம் ஆக மாட்டேங்குதுங்கிறவங்களுக்கு ஆகும். குடுக்கல் வாங்கல் விஷயத்துல ஒரு நிவர்த்தி கிடைக்கும். ஒரு இடம், வீடு, வண்டி, வாகனம் விஷயத்துல வாங்கல் வாங்கல ஒரு தீர்வு பெறக்கூடிய ஒரு காலமாக மே மாதத்துக்கு மேல எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடா நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதனால என்னன்னா ஒரு 10 கதவு மூடி இருக்குதப்பானா ஒரு 2 கதவு எனக்கு திறந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு 2 பிரச்சனை எனக்கு தீர்ந்துருச்சு. இருந்தாலும் ஜென்மசனி தாக்கம் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஹோப் கொடுக்குது, ஒரு ரே ஆஃப் ஹோப் கொடுக்குறாரு, ஒரு ஆக்சிஜன் கிடைக்குதுங்கிற மாதிரி கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜென்மசனியிலிருந்து சற்று ஒரு ரிலீஃப் கொடுக்குற மாதிரியும் ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரியும், அதாவது தெளி வச்சு அடிக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது நம்ம தெளிவிக்கக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. இதை வச்சு நான் கொஞ்சம் சில தெம்புகள் பெற்று இதில் ஒரு மன தைரியம் பெற்று நம்ம வந்து ஜென்மசனி தாக்கத்தை கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் பெறக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. படிக்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இது வரைக்கும் கொஞ்சம் நம்ம டல் ஆகிட்டாங்க, கான்சன்ட்ரேஷனே இல்லை, ஒரு மாதிரி மார்க்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சுங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 4ஆம் இடத்துல குரு வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு உத்வேகத்தையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கொடுக்கக்கூடிய விஷயம். பழைய மாதிரி அவங்க கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மன நிம்மதியும், ஓரளவுக்கு இது வரைக்கும் இருந்த ஒரு கருத்து வேறுபாடு பிரச்சனைகள்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு சாந்தம் அடையக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது. எல்லாமே கொஞ்சம் பெனிஃபிட் தான் ஒழிய ஜென்மசனி கும்பராசிக்காரருக்கு நடக்குதுங்கிறது கண்டிப்பாக நம்ம மறக்க முடியாது. எல்லா வயதினருக்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு 10 to 20% இம்ப்ரூவ்மெண்ட் இன் தயர் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக தான் இருக்குது. இந்த மே மாதத்துக்கு அப்புறம் சில விஷயங்கள் இழுபறியாக போயிட்டு இருக்குதுங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து மனசில் உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லா வயதினர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. ஃபினான்ஸ் விஷயமா இருக்கட்டும், ஹெல்த் விஷயமா இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப்பு, கல்யாணம், கைல்பத் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு பாசிட்டிவான ஆன்சர் கொடுக்கக்கூடியவும் ஒரு கிளாரிட்டி கொஞ்சம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்குதுங்க. ஸோ பொதுவாக வந்து இந்த ஒரு குரு பயிற்சி வந்து கும்பராசிக்காரருக்கு ஜென்மசனி நடந்திருந்தாலும் ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு பாலைவனத்தில் ஒரு சோலைவனங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசாபுக்திகள் போயிட்டு இருக்கு, என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, கிரகங்கள் எப்படி இருக்குது, எந்த நட்சத்திரத்துக்கு பொறுத்து தான் நம்ம துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். தேவகுரு குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனராசி அன்பர்களே, ஒரு பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த ராசிநாதன் குரு பகவான் தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். அவருடைய பார்வை உங்களுடைய சப்தம களத்திர ஸ்தானம், நட்பு ஸ்தானம்,
9ஆம் இடமான பாக்யஸ்தானம் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தின் மீது விழுகிறது. முதல் விஷயம், முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் வர முடியும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். எந்த விஷயத்திலும் தைரியமாக தன்னம்பிக்கையாக ஈடுபடுங்க, வெற்றி கிடைக்கும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தன முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். அது மாதிரி உங்களுக்கு சகோதர சகோதரிகளாக ஆக வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். அதான் அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படுங்க. ஒன்றும் இல்லை, யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க, சொல்லுவார், இப்போ தான் உங்களை பற்றி நினச்சிக்கிட்டு நீங்கள் கரெக்டாக கால் பண்ணுறீங்க. அப்போ அந்த மாதிரி சில டேர்னிங் பாயிண்ட்டான சில விஷயங்கள் அதெல்லாம் நடக்கும். இன்னார் மூலமாக நமக்கு இந்த காரியம் ஆனால் நன்னா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன், கரெக்டாக அது நடக்கும். அப்போ அதில் அந்த மாதிரி நிறைய அதிசயங்கள், நிறைய பாக்கியங்கள், யோகங்கள் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். பொதுவாக இந்த குருமாற்றத்தை பொறுத்தவரை திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். ராகு இது வந்ததுலேருந்து நிறைய பேர் பயம், எங்கே கல்யாணம் நடக்க போகுதுங்க ஐயா, எல்லாம் அந்த சர்ப்பங்கள் வேறு, ராகு இது வேறு ராசியில் வந்து உட்காந்துருச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம். யாராவது லவ் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடும். சாதி மறுப்பு திருமணங்கள், மத மறுப்பு திருமணங்கள் அதெல்லாம் நிறைய நடக்கும். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெற முடியும். வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகப் பெறுவீர்கள். ஏதோ ஒரு காரணத்துக்காக ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க, டிவோர்ஸுக்கு, மீண்டும் சேர்வதற்கான ஒரு நல்ல காலகட்டம் கனிந்து வருகிறது. பொதுவாக தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா ராசிநாதனே தொழில் ஸ்தானாதிபதி ஆகிறார். கொஞ்சம் பணி சுமை இருக்கும், இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி உங்களால் சமாளிக்க முடியும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதம் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை ஆகியவை விலகும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் வரும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள். பொதுவாக மீனராசியில் பிறந்த பெண்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். தேக்க நிலை அனைத்தும் மாறும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்க போகும். எல்லா விதமான நன்மைகளும் இந்த குரு பயிற்சியில் மீனராசிக்காரர்களுக்கு நடைபெறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை நீங்க பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். பொதுவாக இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். தினசரி ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு செய்து வருவது மீனராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல பரிகாரம். சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணலாம். அருமையாக இன்றைக்கி நமக்கு மொபைல்லே எல்லாமே கிடைக்குது. சுந்தரகாண்டம் டவுன்லோட் பண்ணுங்கள், பாராயணம் பண்ணுங்கள். 7.5 சனி நினச்சி தயவு செய்து பயப்படாதீங்க. மீனராசிக்கு சனி பகவான் லாப விரையாதிபதி, சுப விரயங்களைத்தான் கொடுப்பார். கவலையே படாதீங்க. ஒவ்வொரு மாதமும் மூல நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பாருங்கள். அன்றைய டேட்டில் வீட்டிலேயே பானகம் வச்சு ஆஞ்சநேயருக்கு சமர்ப்பிச்சுட்டு நீங்களும் சாப்பிட்டு கூட இருக்கிற ஒரு 4 பேருக்கு கொடுங்க. நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உறுதி. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். ஞாயிறு, திங்கள், வியாழன் ஆகிய கிழமைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். மீன ராசி குருவோடைய ராசி வீடே தான். ஆனால் இந்த மீன ராசிக்கு குரு
3ஆம் வீட்டுக்கு வராரு. 3ஆம் வீடுங்கிறது மறைவு ஸ்தானம். அவ்வளவு உகந்த ஸ்தானம் இல்ல அப்படின்னாலும், உங்களுக்கு எவ்வளவு காரிய தடைகள் வந்தாலும், அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் குரு தான் உங்களுக்கு தரப்போறாரு. காரணம் என்னன்னா, இப்போ உங்களுக்கு வந்து இன்னொரு ஆங்கிள்ல வந்து உங்களுக்கு வந்து அ பாத சனி வேற துவங்கியிருக்கு. 7:30 சனியில இப்ப தான் வந்து ஆரம்பிக்கிறாரு இந்த காலகட்டத்தில. ஆனா நீங்க பயப்பட வேண்டாம். என்னன்னா, உங்களுக்கு வந்து எதையும் எதிர்க்கக்கூடிய அல்லது எதிர்த்து நிற்கக்கூடிய பலத்தை வந்து உங்களுக்கான ஆள் பலத்தை குடுப்பதன் மூலம் அ உங்களுக்கு வந்து குரு தரப்போறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சமயத்திலயும் கூட, உங்களுக்கு பக்கபலமாக ஒரு சில மனிதர்கள் இருப்பாங்க. அதன் மூலமாக நீங்க எந்த ஒரு பிரச்சனையுமே எதிர்கொள்வீங்க. கண்டிப்பாக வந்து இந்த காலகட்டத்தில பெரிய சிக்கல்கள் வந்துராதுன்னாலும், நெறைய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும். அந்த விஷயத்தில மட்டும் ஜாக்கிரதையா இருங்க. இறை பரிகாரமாக நீங்க வந்து திருச்செந்தூர் ஆலயத்திற்கு ஒரு முறையாவது சென்று வாருங்கள். நீங்க வந்து பௌர்ணமி தினங்கள்ல ஒரு 5 பேருக்காச்சும் அன்னதானம் பண்ணுங்க. 5 பேருக்கு உங்களால முடிந்தால் எவ்வளோ பேருக்கு வேணாலும் குடுங்க. குறைந்தபட்சம் நான் சொல்றேன். ஒரு 5 பேருக்காச்சும் சாப்பாடு வாங்கி தாங்க. அது உங்களுக்கு பெரிய ஆறுதலை தரும். பெரிய சிக்கல்களை தவிர்ப்பதற்கு உபயோகமாக இருக்கும். இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா விரை சனி போயிட்டு இருக்கு. 12ஆம் இடத்துல சனி, ராசிக்குள்ளேயே ராகு, 7ஆம் இடத்துல கேது. இது வரைக்கும் 2ஆம் இடத்துல இருந்த குரு 3ஆம் இடத்துக்கு இடல் பெயர்கிறார். இப்படி ஒரு மாற்றம் எப்படி ஒரு தாக்கத்தை வந்து மீனராசிக்காரர்கள் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ், வியாபாரம், வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பண விஷயத்துல கொஞ்சம் ஒரு டைட்னஸை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஒரு சுப செலவுகள் செய்து இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் ஃபினான்ஷியல் டைட்டாக இருக்குதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய இது இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய தொடக்கத்துக்காகவோ, ஒரு புதிய முதலீடுக்காகவோ, ஒரு புதிய தொடர்புக்காகவோ, ஒரு பார்ட்னர்ஷிப்காகவோ சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் உண்டுங்க. பட் அது வந்து பிற்காலத்தில் வரக்கூடிய ஒரு பலனுக்காக இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. அதிக முயற்சி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குதுங்க. விரயங்களுக்கு குறைச்சலே இல்லை. என்னதான் இன்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விரயங்கள் அதிகமாக போயிட்டு இருக்கு. விரய சனி போயிட்டு இருக்கு. சனி 12ஆம் இடத்துக்கு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா 2023லேருந்தே கைக்கு வந்தது வாய்க்கு வரல இல்லைங்கால தான் போயிட்டு இருக்கு. அது சுப முதலீடாவோ சுப செலவுகளாக இருக்கிறதுனா ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா தசாபுக்திகள் நல்லா போயிட்டு இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சுப விஷயங்களா போயிட்டு இருக்கும். இல்லைன்னா இது வந்து ஒரு ரைட் ஆஃப் பண்ணுற மாதிரியும் ஒரு கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரியுமா தான் சில பேருக்கு மீனராசிக்காரருக்கு போயிட்டு இருக்கிறது தான் அந்த விஷயம் உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா குரு வந்து 3ஆம் இடத்துக்கு வந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால சில அசோசியேஷன், புதிய பார்ட்னர்ஸ், புதிய தொடக்கங்கள் வரக்கூடியதாகவும், கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கல்யாணம் டக்குன்னு நடக்கக்கூடிய விஷயமாகவும், ஏன்னா பார்த்தீங்கன்னா ராசியில ராகு இருந்து 7ஆம் இடத்துல கேது இருந்து வந்து சுப விஷயங்கள் தடைகள் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த தடைகளை நீக்கக்கூடிய இந்த குரு கேது மேல பார்க்கறது வந்து நல்ல ஒரு விஷயம் இருக்கு. இது வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் குடும்பத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஓரளவுக்கு கம்மியாகி அதுல இருந்து கொஞ்சம் நிம்மதியா வாழ்றங்கிற மாதிரி கொடுக்கும். என்னதான் நிதி நிலைமை விஷயங்கள் குறைவா இருந்தாலும் இந்த குடும்ப விஷயங்கள், பார்ட்னர்ஸ் விஷயங்கள், இல்லற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா குரு அந்த பாவத்தை பார்க்கறது ரொம்ப நல்லதுங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குரு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாகிஸ்தானத்தை பார்க்கறது, அப்பா மேல இருக்கக்கூடிய விஷயங்கள், பூர்வீகத்தில் நமக்கு இருந்த தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் நீந்தி கொஞ்சம் நல்ல உறவு நட்பு பாராட்டுற மாதிரி சில விஷயங்கள் வருது. அதே சமயத்தில் 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு சில லாபங்கள் வர வேண்டிய சில பணங்கள்லாம் கொஞ்சம் வந்து அதனால கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு எடுத்தோங்கிற மாதிரி சில விஷயங்கள் கொடுக்குதுங்க. கேஷ் ஃப்ளோ விஷயத்தை மட்டும் தான் கொஞ்சம் குழப்பம். அதனால் அது வேற மாதிரி ஒரு பிற்காலத்துக்கு உதவும் மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகிறது, ஒரு ட்ராவல், சின்ன சின்ன ட்ராவல் கொடுக்குறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி வந்து இந்த விரயசனி நடக்கக்கூடிய டைமில் வந்து ஒரு கேஷ் ஃப்ளோ இஷ்யூஸ் கொடுத்தாலும் பிற்காலத்தில் செய்யக்கூடிய ஒரு அனுபவிக்கக்கூடிய அறுவடை செய்யக்கூடிய லாபத்துக்காகவும் அடுத்த நிலை ஆஃப் படிநிலைக்கு நம்ம போகிறதுக்காக சில முதலீடுகள் இப்போ நம்ம செஞ்சு தான் ஆகணும், சில தொடர்புகள் செஞ்சு தான் ஆகணும், சில வியாபாரங்கள் பண்ணி தான் ஆகணும், சில வேலை மாற்றங்கள் செய்து தான் ஆகணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்து கொஞ்சம் சிரமத்தை கொடுத்து பிற்காலத்தில் அதை வந்து நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமாக அமைப்பு வந்து நிறைய மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அதனால் செலவு அதிகமாகுதுன்னு பயப்படாதீங்க. இந்த செலவுகள், இந்த விரயங்கள்லாம் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வரக்கூடியதாக இருக்குதாங்கிறது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது விரயங்கள் வந்து விரயங்களாகவே போய் அதை ரைட் ஆஃப் பண்ண வேண்டியதாகவே போயிடும். ஸோ எந்த விஷயத்துக்கு எது செலவு பண்ணுறோம், தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணாமல் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பிற்காலத்தில் வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமான ஒரு நிதி நிலைமைக்கு போகாமல் ஓரளவுக்கு நான் ஜெயிச்சு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை மீனராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கொடுக்கும். ஸோ அந்த ஒரு ஒரு விஷயம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒழிய இது வந்து ஒரு 2ஆம் இடத்துக்கு கூடிய குரு 3ஆம் இடத்துல போகிறாருங்கிறதுக்காக நீங்கள் வந்து
ரொம்ப நெகட்டிவாவோ பயப்படக்கூடிய விஷயம் இல்லை. கொஞ்சம் ஃபினான்ஷியல் விஷயத்தில் வந்து ஷார்ப்பாகவும் ஸ்மார்ட்டாகவும் இருந்து எந்த செலவு நீங்கள் செய்யணுமோ அந்த செலவு மட்டும் செய்யக்கூடிய ஒரு விஷயமா தான் நீங்கள் பார்க்கணும். அதே சமயத்தில் மாணவர்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நிறையா உத்வேகம் செய்யணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணுங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து செஞ்சால் தான் நம்ம அடுத்த நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஒரு மார்க்கு அந்த மாதிரி ஒரு கோல்ஸ் தான் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வாழ்க்கை விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு குருபலனாகவும் ஃப்யூச்சரில் வந்து இது வந்து நல்ல ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் இது வருகிறது. மெயினாக பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகக்கூடிய விஷயங்கள், குழந்தை பாவத்தை எதிர்பார்க்குற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஒரு சுப விஷயங்கள் தடைகளை நீங்கி நல்ல ஒரு அமைப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் நம்ம இதை மீனராசிக்காரருக்கு பார்க்குறோம்.